அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் நிஃப்டி என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ, ட்ரெண்ட் லைன்ஸோ, எலியட் வேஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. நியூஸ் எதுவுமே காதில் வாங்கும்போது நம்ம மேக்ஸ் அதை வைத்து நம்ம சட்டன் ரூலை வகுத்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? சரி, நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டுங்க. ஆல் மார்க்கெட்டுக்கு, அத்தனை மார்க்கெட்டுக்கு இது பொருந்தும். அதனுடைய கிளாஸ் வருகிற 6ஆம் தேதி துவங்குது. இந்த கிளாஸை விட்டிங்கன்னா மறுபடியும் நான் பொசிஷன் கிளாஸ் டிசம்பர் மந்த்து தான் எடுப்பேன். ஓகேங்களா? அதை யார் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் டாபிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிட்டேன். யாருக்கும் அது வரலைன்னா எனக்கு மறுபடியும் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. சரி, இன்னைக்கு நம்ம அனலைஸ் பார்க்கோம். நான் சொல்கிறது தினமும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கை மீன் பண்ணி ஒரு விலையை சொல்கிறேன். அதில் நான் அதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லலை. நிஃப்டினுடைய டைரக்ஷனை மட்டும்தான் நான் சொல்றேன். புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக. நிஃப்டி ஏறுமா இறங்குமா அதை வச்சு சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப அந்த புள்ளி வரும்போது நீங்க எந்த முடிவோ உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களை சிந்திக்க சொல்றேன். இந்த வீடியோட நோக்கமே சிந்திக்கிறதுக்காக மட்டும்தான், வேற ஒரு காரணமும் கிடையாது. நீங்களே பிராக்டிஸ் பண்ணி அழகா ஃபைன் பண்ணி வேல்யூஸ் எடுத்து வர்த்தகம் பண்ண முடியும். யாருக்கிட்டையும் ஒருத்தர் போய் படிக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. என்ன, அதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. யாரோ யூடியூப்ல கொடுக்குறாங்க ஒரு வேல்யூ சொல்றாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க. இன்னைக்கு இன்க்ளூடிங் ஏன் நான் சொல்றது சேர்த்து தான் சொல்றேன். சரி, இன்னைக்கு 22,800 புட்டு 52 ரூபாய்க்கு கீழே இருந்தால், நல்லா கவனிங்க, கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும். அதே 52 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி இறங்கும். நான் என்ன சொல்றேன், நிஃப்டி ஏறும் இறங்குன்றத சொல்றேன். அது 52 ரூபாய்க்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்னு ஒரு லைனை போட்டு பார்ப்பது கிடையாது. அது எப்படி பார்க்கணும்னு ஃபால்ஸா இருக்கா இல்லை சும்மா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க, அதெல்லாம் நம்ம மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே மேக்ஸ் தான். அப்போ அதை சார்ந்து பயிற்சி எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. உங்க டெக்னிக்கல் கூட அது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.